வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நம்ம இப்போ கல்யாணம், ரிலேஷன்ஷிப், லவ் இதில் பெண்களுடைய பாசிட்டிவ் ஃபுல்லாக பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். இப்போ அதோட நெகட்டிவ் சைடையும் பார்க்க போகிறோம். இந்த சொல்கிற நெகட்டிவ் எல்லாருக்கும் எல்லாமே இருக்குன்னு கிடையாது. 1-2 இருக்கலாம். ஒரு சிலருக்கு அது சந்திரனுடைய பொசிஷனை பொறுத்து அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் உங்களுடைய கேரக்டர் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணீங்க. இது அப்படியே தான் நம்ம தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். யாரும் இது இப்படி தான் இருப்பாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க தேவையில்லை. ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் நான் என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய கிளாரிட்டி வேணும்னு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டை பயன்படுத்துங்க. சர்வீசஸ் நிறைய ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மிதுன ராசி பெண்கள், வாழ்க்கை துணை, ரிலேஷன்ஷிப்பு, லவ். மிதுன ராசியில் பெண்களை தேர்வு செஞ்சவங்க நிறைய லக்கின்னு பாசிட்டிவ் சைடில் சொன்னோம். லைஃப் பார்ட்னராக தான் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, வீட்டை பார்த்துப்பாங்க, வேலை பார்த்துப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, நிறைய பாசிட்டிவ் சொன்னோம். நெகட்டிவ் சைட்லாம் ரொம்ப ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு மைண்டு கண்ட்ரோல்லே இருக்காது. மிதுன ராசி பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட நெகட்டிவ் சைட் இன் சென்ஸ் அவங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் ப்ளே பண்ண போகுது. அந்த டே அவங்களுக்கு அவங்க எமோஷன்ஸை லூஸ் பண்ண போகிறாங்க, கண்ட்ரோல் இல்லாமல் போக போகிறாங்கன்னா அவ்வளோதான். இந்த டிசிஷன் மேக்கிங் எல்லாம் கொலாப்ஸ். என்ன பண்ணணும் தெரியாது, எதுக்கு பண்ணணும் தெரியாது, ஏன் அவ்வளோ அவசரப்பட்டணும் தெரியாது. துரு எதையா பண்ணி ஒன்று பிரச்சனை இல்லை, வீணான செலவு, வீணான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி ஒரு இதை பண்ணிடும். இது ஃபஸ்ட்டு. இதான் மிதுனராசி பெண்களுடைய முதல். ரெண்டாவது இந்த ரிலேஷன்ஷிப்னு வரும்போது என்னென்னா, மிதுனம் அந்த மைண்ட் டெய்லி அந்த ஒரு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறது, ஒரு மாதிரி ஒரு ஃப்யூச்சரை பற்றியே திங்க் பண்ணி அதுக்குண்டான ப்ரெஷரை பார்ட்னர்கிட்ட கொடுக்குறதெல்லாம் மிதுனத்துக்கு கொஞ்சம் உண்டு. தன்னை யாராவது நம்பி மூணாவது மனிதன், சப்போஸ் அவுட் சைட் ஃபேமிலி யாராவது ரொம்ப நம்பி ப்ரெஷர் கொடுத்து இதை பண்ண மாட்டீங்களா, அதை பண்ண மாட்டேன், இதை ரெக்வஸ்ட்டு ஹெல்ப்பெல்லாம் கேட்டால் அவ்வளோதான். அந்த பார்ட்னரை போட்டு ப்ரெஷர் கொடுக்குறது, இதுவும் ஒரு சைடில் ஒரு ப்ரெஷர் வருது. இது ஒரு சைடில் நீங்கள் கொஞ்சம் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றது என்னுடைய ஒப்பீனியன். அடுத்தது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கொஞ்சம் அந்த தாட் ப்ராசஸ், நாலேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அந்த சுப்பீரியராக ஃபீல் பண்ண வைக்கும். எனக்கு தெரியும், எனக்கு உங்களை விட பெஸ்ட்டாக தெரியும், எனக்கு உன்னை விட இன்னொன்று டாப்பாக தெரியும், எனக்கு உன்னோட இதில் நாலேஜ் ஜாஸ்தி இருக்குது, நான் சொல்கிறத நீ கேட்டால் என்ன, நீ சொல்கிற 4 விஷயம் நான் கேட்டேன், இதில் இது சரியா இல்லை, அது சரியா இல்லைன்னு அதை பாயிண்ட் பண்ணி பின் பண்ணி நீ இதில் நெகட்டிவ் பண்ண, நீ அதில் நெகட்டிவ் பண்ண, நீ இதில் தோல்வி அடைஞ்ச, நீ அதில் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் போட்டு ப்ரெஷரை கொடுத்து நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறதுனா கரெக்டாக வரும். இந்த ஒரு ப்ரெஷரை நீங்கள் குறைக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு மனிதன் ஒரு விஷயம் தவறு செய்தால் வாழ்க்கை முழுக்க அதிலேயே தான் மிஸ்டேக்ஸ் பண்ணுவான்னு சொல்ல முடியாது. அவன் வேறு மிஸ்டேக்ஸ் பண்ணுவான், இல்லை அதை அவன் திருப்பி பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் ஒன்ஸ் உங்களுக்கு மைண்ட் எப்படின்னா, ஒரு ரீடிங் எடுத்துருச்சுன்னா அந்த ரீடிங் ஃபிக்ஸ் ஆகுது. திரும்ப அதே தான் நடக்கும்ன்ற அந்த மைண்ட் செட்டை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணால் லைஃப்பில் இன்னும் அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய மிதுன ராசியுடைய பெண்கள் அப்படின்னு நான் பார்த்த வரைக்கும், தன் கூட இருக்கிற அப்பா, அம்மா, வாழ்க்கை துணை, பார்ட்னர், ஹஸ்பண்ட், பிரதர் ஆர் சிஸ்டர் இவங்களெல்லாம் நம்புறதை விட திடீர்னு யாராவது ஏதாவது சொன்னால் நம்புவாங்க. அந்த நம்பிக்கை சம்டைம்ஸ் நல்லது நடக்கலாம், பலமுறை அது ஃபெயிலியரையும் கொடுக்கலாம். அது ஏமாந்த பிறகு தான் ஞானமும் வரும், தெளிவும் வரும். இது ஒரு மைனஸும் நான் பார்க்குறேன் மிதுன ராசி பெண்கள் இடத்துல. அதுக்கப்புறம் சில பேர் தேவையில்லாத பிரச்சனைகளை நுழைந்து தலையிட்டு அதனால் வீணான மனஸ்தாபங்கள், மன வருத்தங்களை கொண்டு வரக்கூடிய சூழலும் இருக்குது. அப்புறம் ஜம்பிங் மைண்ட்னா இப்போ நிறைய பேர் இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. ஸோ இப்போ சில பேர் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, ஐயோ நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், நான் இழந்துட்டேன், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறவங்க மிதனம் ஃபீல் பண்ணுவாங்க, எல்லா மனுஷன் தானே. பட் என்னென்னா, ஒரு பெஸ்ட்டு, ஒரு பெட்டர், அது இன்னும் நல்லா வருது அப்படின்னும் போது அந்த மைண்ட் அந்த பக்கம் டைவெர்ட் ஆகிறதுக்கும் ஜம்ப் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ். நான் எல்லா பெண்களை பற்றியும் நான் சொல்லலை, பொதுவாக அந்த மைனஸில் இதுவும் ஒரு லிஸ்ட்டில் இருக்குது. அது யாருக்கெல்லாம் அந்த எமோஷன்ஸ் அந்த மாதிரி ட்ரிகர் ஆகுது. ஏன்னா மிதுனத்தை 3 நட்சத்திரம் இருக்குது. திருவாதிரை இருக்குது, மிருகசீடம், ஃபஸ்ட்டு மிருகசீடம் வரும், திருவாதிரை வரும், புனர்பூசம் வரும். ஸோ சில பேருக்கு அது க்ளோஸாக நெருங்கிடும். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் மீன்ஸ் மைண்ட் டைவெர்ட் ஆகுது, அது ஷிஃப்ட் ஆகுது. அது ஒரு மாதிரி ஒரு ஆசிலேஷன், என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பம். அப்புறம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பேசிக்காகவே அது புதனுடைய ராசி. நம்ம புதனை பற்றி உங்களுக்கு தெரியும்.
எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதும் அதை வந்து சந்தேகிக்கிறதும் அடிப்படையான குணம். அதையும் மாற்ற முடியாது. பட் லைஃப்னு வரும்போது, பர்சனல் வரும்போது இதெல்லாம் நிறைய அவாய்ட் பண்ணலாம், நிறைய வந்து தவிர்க்கலாங்கிறது என்னுடைய கருத்து. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நிறைய வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும், பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரீஃபிக்ஸ்னால் இது இப்படி தான், இவர் இப்படி தான், இவன் இப்படி தான், இவன் இப்படி தான் செய்வான், இவர் இப்படி தான் பண்ணுவார், இது இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். அந்த நெகட்டிவை வந்து நிறைய பேசுகிறத, ரிப்பீட்டாக அதை வந்து சுட்டி காட்டுறத, பாஸ்ட் எடுத்து கிளறி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணால் இன்னும் நல்லாவே இருக்கும். அண்ட் கொஞ்சம் நிறைய நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது எல்லாத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி நிறைய விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாக டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து. மிதுனத்துக்கு இவ்வளோ விஷயங்கள் ஏன் வருதுன்னா, காற்று ராசி. அது மனம் ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ராசி அல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அன்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு பாதுகாப்பு, அரவணைப்பு எல்லாமே வித்தியாசப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரியான ஒரு ராசி தான் மிதுனம். இதில் உள்ள நிறைய நெகட்டிவ் சைடை தெரிஞ்சிருப்பீங்க. அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத வாழ்க்கையில் முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ. டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான ஒரு தொகுப்பு, ஒரு பொதுவான பலன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து ஆண், பெண் எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணதில் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது நீங்கள் பார்க்குறதுனால வந்து நம்ம இப்படி தான் இருப்போம் நீங்கள் நினச்சிக்கவும் தேவையில்லை. இப்படி தான் அந்த ராசியை சேர்ந்த பெண்கள் இருப்பாங்களும் நீங்கள் வந்து ஒரு 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 என்ன சொல்லுவாங்க, ஜட்ஜ்மெண்ட்லாம் நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண தேவையில்லை யாரையும். ஏன்னா இது வந்து அந்த ரிசர்ச்சில் இப்படிலாம் அவங்களுடைய நெகட்டிவ்னு வெளில வந்தால் இந்த மாதிரி குணங்கள்லாம் வெளில வருதுன்றதை ஒரு இதுவாக கொடுத்துருக்கேன். இது ஒரு சிலருக்கு வெறும் ஒரே ஒரு விஷயம் இருக்கும், ஒரு சிலருக்கு 4-5 இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுமையாக அவங்களோட பழக தான் நீங்கள் உணர முடியும். பொதுவாக சந்திரனுடைய அந்த ராசியுடைய ஆதிக்கம் வரும்பொழுது மனிதன் வந்து ஒரு நாள் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பான், அவனுக்கு நல்ல மூடு இருக்கும், நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டு நல்லாயிருக்கும், எனர்ஜி நல்லாயிருக்கும், ரொம்ப எல்லோரும் பாசிட்டிவாக பேசுவாங்க. ஒரு நாள் நெகட்டிவாக, டவுனாக, டல்லாக இருக்கும்போது இதெல்லாம் வெளியில் வரும். அது க்ளோஸாக இருக்கிற ரிலேஷன்ஷிப்போடு வரும்போது என்ன ஆகுது, அது வெளிப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது. இல்லை ரொம்ப ஓவர் ட்ரஸ்ட், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், ஓவர் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் அதெல்லாம் வெளியில் வருது. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்க்குறவங்க எதுக்காக கொடுக்குறோம், இதோட நோக்கம் என்ன? நம்மளை பற்றி நம்ம வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவாக நிறைய க்ளோஸாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம அது யாராவது உண்மையாக இருக்கிறவங்க எப்பவுமே நம்மளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லுவாங்க. சொல்லும் போது நம்ம செல்ஃபாகவே கரெக்ட் பண்ண முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்ன நினைப்பேன்னா, க்ளோஸாக இருக்கவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லணும். ஸோ ஒரு ரிசர்ச்சில் இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் எதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அதை எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து உங்களை சேஞ்ச் பண்ணிக்கவோ, இல்லை உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவோ, உங்கள் லைஃப் இன்னும் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து பெட்டர்மெண்ட் பண்ணிப்பீங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இது யாரையும் பர்சனலாக மனதை நோகடிக்க அல்ல. தேங்க்யூ.